நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2024. சனி வக்கரம் என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் செயல்படுவார். அந்த வரிசையிலே இப்பொழுது கும்பராசியிலே அவர் சனீஸ்வர பகவான் இடம்பெற்று பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பின்னோக்கி பார்வையிலே அவர் சதயத்தை நோக்கி செயல்படுகிறார். சதயத்தை நோக்கி செயல்படுவதனால் அது நாம் வக்கர பலன்கள் என்று, வக்கர பயிற்சி பலன்கள் என்று சொல்கிறோம். சனி வக்கரம் எப்பொழுது நிகழ்கிறது என்று பார்த்தோமானால், சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த 2024ஆம் ஆண்டிற்குள் நடைபெறுகிறது. இந்த 139 நாட்களுக்கு வக்கர பயிற்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் எப்பொழுது விரிவாக கூறி வருகிறோம். அந்த வரிசையிலே ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்ட பலன்களையும் நன்மை தீமைகளையும் மாறி மாறி கொடுக்கின்ற வகையிலேயே இந்த சனீஸ்வர பகவான் அமைய பெற்றிருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சற்று வக்கரம் பெற்று 139 நாட்களுக்கு பின்னோக்கி சென்று வக்கர பலன்களை தருகிறார். அந்த வக்கர பலன்கள் கும்பராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும்? கும்பராசியை பொறுத்தளவில் சனீஸ்வர பகவான் 7.5 சனியின் பிடியிலே அமைந்துள்ளார். அவர் இப்போ கும்பராசி நேயர்கள் ஜென்மசனியாக மாட்டிக்கொண்டு கடந்த 2.5 ஆண்டுகளை முடித்துவிட்டு ஜென்மசனியிலே 1.5 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நடுக்கடலில் மாட்டிக்கொண்டு தத்தளிப்பதை போல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிவு தெரியாத கேள்வி போல எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாமல் தடங்களும் தடைகளும் தோல்விகளும் சுமைகளும் சோகங்களும் வாழ்க்கையில் நிறைந்ததாக அமையப்பெற்றிருக்கிறது. இவர்களுக்கு சிலருக்கு வேலை இல்லாத திண்டாட்டங்கள் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடிகளும் அமையப்பெற்றது உண்டு. மன சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள், வீண் விவாதங்கள், பழிகள், அவமானங்கள், அசிங்கங்கள், கெட்ட பெயர்கள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்கின்ற வேலைகளிலே எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதில்லை. கொடுத்த கடன் வசூலிக்கப்படவில்லை. பொருளாதாரம் கரைந்து போயிற்று. சேமிப்புகள் குறைந்து போயிற்று. எவ்வாறு செயல்படுவது என்பது எதிர்கால கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் இவர்களுக்கு ரொம்பவும் பண்பட்டவர்கள், அமைதியானவர்கள், எதையும் திடகாத்திரமாக யோசிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள், குடத்திலிட்ட விளக்கு போல பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் பெற்ற கும்பராசிக்காரர்கள் 7.5 ஆண்டு சனியின் பிடியில் இருப்பதனால் அவர்களுக்கு நன்மையாவா செய்துவிடப் போகிறார்? தீமைகள் வேணால் குறைவாக இருக்கலாமே தவிர 12 ராசிகளுக்கும் அதிகமாக தீமைகளை செய்வார். கும்பராசிக்காரர்களுக்கு தீமைகள் குறைவாக இருக்கும். குறைந்தபட்சம் 70% தீமைகளை செய்வார். 30% ரிலீஃபாக கொஞ்சம் செயல்படுவார். அந்த வரிசையில் இப்பொழுது 139 நாட்கள், ஜூலை 29 முதல் நவம்பர் 15 வரை இந்த 139 நாட்கள் கும்பராசிக்கு நற்பலன்களை தருவார் என்று நாம் உறுதியாக கூற முடியும். ஏனெனில் நேர்கதியில் சென்று கொண்ட சனீஸ்வர பகவான் இப்பொழுது வக்கரகதியில் செல்வதனால் அவர்களுக்கு பெரும்பாலும் தடைப்பட்ட காரியங்கள் விலகும், தடைகள் உடையும், பொருளாதார நெருக்கடிகள் விலகும், வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், படிப்பில் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு தடைகள் விலகி படிப்பில் உயர்வு பெறுவார்கள். தேர்வினில் மதிப்பெண்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்பவர்களோ படிக்க செல்பவர்களுக்கோ தடைப்பட்டிருந்தது இப்பொழுது முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி ஆகும். கல்யாணத்துக்கு முயற்சி செய்திருப்பவர்கள் சிறிது காலம் தாமதித்து கல்யாணம் செய்து கொள்வது நல்லது. காதல் செய்து கொண்டிருப்பவர்கள், காதல் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள், காதலிலே வெற்றிகள் கிட்டாமல் சற்று தடுமாற்றங்கள் நிலைத்து கொண்டிருக்கும். ஒரு முடிவுக்கு வராத காதல் முடிவுக்கு வராமல் இருப்பது போல தோன்றினாலும் இறுதியில் முடிவு பெறுவதற்கு உரிய காலங்கள் எடுத்துக்கொள்ளும். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது.
படிக்கின்ற இளைஞர்கள் படிப்பினில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். தொழிலில் ஈடுபட்டுள்ள கும்பராசி நேயர்கள் தொழிலில் கவனமாக இல்லை என்றால் பொருளாதார நெருக்கடிகள், தொழிலில் இழப்புகள் ஏற்படும். ஆகவே இந்த 139 நாட்கள் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து விலக வேண்டும் என்றால் நீங்கள் கடின உழைப்பாளிகளாக மாற வேண்டும். வேலையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியத்தை திறம்பட செயலாற்ற வேண்டும். மேலும் நோய் நொடிகள் இருப்பவர்களுக்கு நோய் நொடியின் விலக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. மேலும் உங்களுக்கு ராகு பகவான் 2லே அமரையப்பட்டிருப்பதனால் பொருளாதாரத்திலே உங்களுக்கு சற்று முன்னோடியாக திகழ்கின்ற வகையிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ராகு பகவான் அமர்ந்து பொருளாதாரத்திலே திடீர் பண வரவினையும் திடீர் யோகத்தையும், கடன் கேட்டால் கிடைக்கின்ற வகையிலும், ரூபாய் 10 ரூபாய் கேட்டால் 20 ரூபாய் கிடைக்கின்ற வகையிலேயும், சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய லாபத்தை கிடைக்கின்ற வகையிலே இந்த 139 நாட்கள் அமையப்பட்டிருக்கிறது. நீங்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தால், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 139 நாட்கள் நற்பலன்களை தொடர்ந்து தருவார். இதில் நீங்கள் முயற்சிக்கின்ற விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். வெற்றி பெறுவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் தென்படுகிறது. இளைஞர்கள் கவனமாக இருந்தால் இலக்கை நோக்கி ஈஸியாக பயணிக்கலாம். காதலர்கள் கவனமாக இருந்தால் திருமணத்தை தள்ளி போட்டு உரிய காலத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம். மேலும் உயர் படிப்புக்கு செல்பவர்கள் படிப்பினில் கவனமாக இருந்தால் தேர்வினில் வெற்றி பெற்று நல்ல வேலைக்கு செல்லலாம். வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் கடன் வாங்கியாவது நீங்கள் வீடு நிலம் வாங்கக்கூடும். ஏனெனில் யோகம் என்பது 7.5 சனியில்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்புகளுக்கு சிலருக்கு கிடைக்கப்பெறும். வீடு கட்டுவதற்கோ, கடன் வாங்குவதற்கோ, கல்யாணம் செய்வதற்கோ, தொழில் தொடங்குவதற்கோ, விஸ்திரிப்பு செய்வதற்கோ கடன் வாங்கி செய்தால் நீங்கள் கடமை உணர்ச்சிக்காக கடனை கட்ட வேண்டும் என்பதற்காக கடின உழைப்பு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாக கூடி வரும். சனீஸ்வர பகவான் நேர்மையாக நடப்பவர்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் நல்லது. பிறர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெரும்பாலும் சில அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பல விவகாரங்களில் தலையிடுவதனால் வருத்தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்படும். அவர்கள் போக்கிற்கு விட்டு விடுவது நல்லது. லாபமோ நஷ்டமோ அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று. இல்லையெனில் குடும்பத்தில் சில சஞ்சலங்களும் சலனங்களும் ஏற்பட்டு சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடும். கும்பராசி நேயர்களை பொறுத்தளவில் எதிலும் அக்கறையுடன் சிந்தனையுடன் செயலாற்ற வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4லே இருப்பதனால் சில பொருளாதார நெருக்கடிகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கூடி வரும். எளிதாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். வசூலிக்க வேண்டிய இடத்தில் வசூலாகும். பொருளாதார சிரமங்கள் சற்று இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். அடுத்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருப்பதனால் இந்த ஆண்டு நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் பாதிப்புகள் சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சொத்து பத்து தகராறில் வீண் குழப்பங்களை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகள் உங்களை நாடி வரும். சூழ்ச்சிகளிலிருந்து தள்ளி இருப்பது நல்லது. பிறருக்காக பரிந்துரை செய்து நீங்கள் பலிகிடாவாக ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே பிறர் விவகாரங்களில் கும்பராசிக்காரர்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. அவ்வாறு தலையிட்டால் உங்கள் தலை உருளும் என்பதையும் விளையாட்டாக சொல்கிறேன். ஆகவே கும்பராசிக்காரர்கள் இந்த 139 நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிட்டும். வீடு வாகன யோகங்களை அமைத்து கொள்ளலாம். சிலருக்கு திருமணங்களுக்கு முயற்சி செய்தால் உரிய காலத்திலே திருமண காலம் வரும்பொழுது திருமண முயற்சிகள் கைகூடும். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முதியோர்கள், நோயுடன் உள்ளவர்கள் புதிய மருத்துவ முறையிலே நோயை குணப்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கும் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடத்தில் தெரிகிறது. அந்த சண்டை சச்சரவுகளை நீக்குவதற்கு ஒருவருக்கு சமாதானமாக போவது நல்லது. பெரும்பாலும் இந்த கும்பராசி பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது. 7.5 சனியின் பிடியில் இருப்பதனால் வார்த்தைகளில் கவனம் விடவாக இருக்க வேண்டும். இல்லையெனில் பாதிப்புகள் குடும்பத்தில் வீண் விவகாரங்கள் ஏற்படும். ஆகவே கும்பராசிக்காரர்கள் இன்னும் ஓராண்டுக்கு சற்று கவனமாக இருப்பது நல்லது. இந்த 139 நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த 139 நாட்களிலே நற்பலன்கள் நன்றாக நடைபெறுகிறது. ஆகவே இந்த நற்பலன்களை பயன்படுத்தி உங்களுக்கு சற்று விடுதலையாகவும் ஆறுதலான காலகட்டமாகவும் இருக்கும். இந்த
இந்த 139 நாட்கள் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகம் தென்படுவதனால் இதை முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரப்பிரசாதமாக அமையும். இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வினில் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.